எதுக்கு உனக்கு அந்த கஷ்டம்? சின்ன புள்ள உன்னை ஏமாத்திடுவாங்க. என்னதானே? ஆமா நான் பத்திரமா நான் உனக்காக வீட்டு லாக்கர்ல போட்டு கேட்டிங்களா? சேஃபா வைக்கிறேன். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு டிவைஸ். சரியா? இதுல ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கு. பரத்கிட்ட தான் இருந்தது. ஸோ இது வந்து டோகோமோ யூனிட்டுங்க. நம்ம இதெல்லாம் அப்பயே கவர் பண்ணியிருப்போம். எக்ஸ்பீரியா எக்ஸிட் ப்ரீமியம். இது எனக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வச்சுட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு அந்த டைம்ல 2018 அந்த மாதிரியான டேஸ்லலாம் எனக்கு ஒன் ஆஃப் த ட்ரீம் டிவைஸ். ஏன்னா இதுல மோனோக்ரோம் கேமரா நல்லா இருக்கும். ப்ளஸ் டிவைஸ் வந்து மீடியா கன்சம்ஷன் குவாலிட்டியா இருக்கும். வர கொடுத்துருக்காங்க அப்பவே. அது மட்டும் இல்லடா, இது 4K பேனல், வெயிட்டா ஃபீல் ஆகும் டிவைஸ். ஹெவியா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்ல, நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. முக்கியமா வந்து ஸ்க்ரீன்ல வந்து கன்சம்ஷன் அல்ட்டியா இருக்கும். நீ வேணா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடு, அவங்களே பார்க்கட்டும். பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும். இதை பத்தி டெடிகேட்டடா வீடியோ ஆல்ரெடி பண்ணிருப்போம். நீங்க அதையும் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. 1080p HDR தான் இருக்கு. சவுண்ட் குறங்கோ. சவுண்ட் ஏன் குறைக்கிறேன்னா, அது பக்கத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் டைனமிக் வைப்ரேஷன் மோட்டார். ஸோ இப்போ நீ பார்க்கும்போது கலர்ஸ்லாம் பாரு. ஓடு. சரியா? இப்போ எப்படி இருக்கு இந்த கடல்? இது வந்து விவிடு. சரியா? விவிட்லயே இப்படிதான் இருக்கு. நான் அப்படியே என்ன பண்றேன், உள்ள போயிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ் போய் டிஸ்பிளே கீழே போயிட்டு சூப்பர் விவிட் இருக்கா, இங்கேயே மாறும் பாரு சைடில் இருக்கிறதெல்லாம். ப்ரொஃபஷனல் கலர் அப்படியே அந்த பிட்ச் பிளாக்கா இருந்தது அப்படியே கிரே அந்த மாதிரி. இத்தனைக்கு எல்சிடி பேனல் தான். இப்போ அப்படியே இங்கே வீடியோ வரேன்னா ஓகே. அண்ணனோட முடியெல்லாம் கலர் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஷேடோ ரீஜன்ஸ் இப்போ விசிபிளாக இருக்கு. நோட் பண்ணியா? தண்ணியில தானே? அதில் மட்டும் இல்லைடா, இங்கே பாரு சைட்லலாம். அது ஓவர் கான்ட்ராஸ்டாக இருந்தது. இதில் வந்து சைடு இருக்கிறதுலாம் சட்டிலாக இருக்கு. ஓடு. இத்தனைக்கும் எல்சிடி பேனல். ஆமாம், எல்சிடி பேனல். ஆனால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, வேறு என்னென்ன அட்வான்டேஜஸ்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூடியூப் மியூசிக் போகிறேன். ஓகே. இங்கே வந்து மார்டல்ஸ் போடுறேன். காலகாலமாக நாங்கள் அந்த பாட்டு தான் போடுறோம். நீங்கள் எங்களுக்கு கத்துறது தெரியுது, எங்களுக்கு வேறு வழி இல்லை. எனக்கு போய் பின்னாடி வைப்ரேட் ஆகிறேன் ஸ்லோவா. ஒரு ஏங்க ஃபோன் வந்தா கை வைப்ரேட் ஆகும்ல. ஆப்பிள் மியூசிக் கிட்ட இப்போதாங்க இந்த ஃபீச்சர் வந்தது. அது அந்த இதுக்கு வந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபோன் பண்ணால் நமக்கு வரும் இல்லைங்க வைப்ரேட். அதுக்கு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்க் ஆகி ஒரு வைப்ரேட் வரலாம். இப்போ ஆல்ரெடி வேஸ்ட்லாம் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அது ஒன்றா. இது வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி ஃபோன்ஸில். பழைய ஃபோன்ஸ்லாம் ஆக்சுவலாக மாசாக தான் இருக்குது. இருக்கலே இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எனக்கு சொல்கிறேன். இப்போ இந்த N9 இருக்குல்ல, ஆமாம், இதில் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்க்கும்போது எனக்கு ஆண்டாவது ஏனே தெரியல. இதில் வந்து ஸ்மட்ஜஸ் தொடச்சிக்கிறேன். இது வந்து அப்போது நோக்கியோட கிளியர் பிளாக் டிஸ்பிளே. ஸோ இந்த டிவைஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. இதில் போனால் நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணலாம். அந்த சர்டிஃபிகேட்ஸ், இன்ஸ்டாலேஷன், சைட் லோடிங் மாதிரியான விஷயங்கள். ஏன்னா லினக்ஸ் தானே. இதில் டிவைஸ் லாக் அப்படின்னு போனோன்னா, டிவைஸ் எப்போ லாக் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோ டிலே இல்லாட்டி 5 minutes இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு ஒன்று, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து தப்பாக நான் போட்டுக்கிட்டே வந்தேன்னு பாஸ்வேர்டு டிவைஸ் வந்து வைப் ஆகிடும். ஸோ நம்ம டேட்டா எரேஸ் ஆகிடும். யார் கைக்கோ போயிடுச்சு, என் டேட்டா சேஃபாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போது செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிறத போயிட்டு நான் தேவைன்னா மாற்றலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து இதை நீ பிளர் பண்ணணும்டா. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இதில் வந்து என்ன ஆகுது, நான் நரேஷ் அப்படின்னு கொடுத்தேன்னு வை, நரேஷன் வந்துருச்சா? இப்போ என்ன ஆகுது, இந்த டிவைஸோட பாஸ்வேர்டு வந்து எனக்கு மறந்துருச்சுன்னு வை. இதெல்லாம் எப்போ 2010-11 சரியா? இதில் நிறைய கீழே கான்ஃபிகர் அது இதுன்னு இருக்கும்டா. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவைஸை லாக் பண்ணுறேன். மறுபடியும் நம்ம ஹேர் மட்டானுக்கு வரும். வந்தால் தலைவனை வந்து அன்லாக் பண்ண இப்படி அன்லாக் ஆகும். இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்பான். எனக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியல. இதை ஹேப்டிக் தொட்டு போகிறேன். அப்பயே இது நல்லா இருக்கான். குட்டி டிவைஸ் சூப்பரா இருக்கான்.
சரி நான் ஓகே கொடுக்குறேன். ஐயோ தம்பி தப்பா போட்டுட்டேன். சவுப்பு லைட் உனக்கு. இதெல்லாம் செமையா இருக்குல்ல? அப்பயே எப்படி இருக்கு பாரு பாக்குறது. இப்போ நான் ரெக்கவர் நல்லா கொடுக்குறேன். தான் இருக்கும் எனக்கு. ஓகே. செக்யூரிட்டி கோட் ரெக்கவரி அப்படின்னு வரும். சரியா? ட்ரஸ்டட் பர்சன். நான் இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டேரக்டா கால் பண்ணேன்னா நீ தான் ட்ரஸ்டட் பர்சன், உனக்கு தான் கால் போகும். ஓகே. ஆனா கால் பண்ண நீ யோ என்னதுக்கு கால் பண்ண அப்படிதான் இருக்கும். சரியா? ஆனா இப்போ சென்ட் எஸ்எம்எஸ் கொடுக்குறேன். நான் வச்சிருக்கிற பாஸ்வேர்ட் தான் தெரியுமா 12345. எஸ் கொடுத்துட்டேன். ஸோ எஸ்எம்எஸ் போகுது இதுலேருந்து. ஓ சரியா? இப்போ இதுலேருந்து எஸ்எம்எஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்துருச்சு. a person that trust you has sent you a security code 12345. ஓகேயா? இதோட லாக் கோட் என்ன வச்சிருக்கணும் அது எனக்கு மறந்துருச்சுன்னா இந்த வழியில நான் யாரை நம்புறனோ அவங்க கிட்ட வந்துட்டு ரெக்கவர் பண்ணலாம். சூப்பர். ஆனா இப்போ எவ்வளவு ஃபோன்ஸ்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஆண்ட்ராய்ட்ல நிறைய பேர் மறந்துடுறாங்க, அப்புறம் உட்காந்து வைப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆண்ட்ராய்ட்ல கூட ஓகேன்னு இருக்கு, ஐபோன்ல எல்லாத்துலயும் இந்த பிரச்சனை இருக்குல்ல. பட் இதுல வந்து இந்த லினக்ஸ்ல இப்படி பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா கால். ஓகே எனக்கு ஃபோன் போகுது. டேரெக்டாக உனக்கு கால் போயிடும். இப்போ நீ வந்து எனக்கு பாஸ்வேர்ட் சொல்லிட்ட. அதனால நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு வந்து 1 2 3 4 5 கொடுத்து நல்லா இருக்கீங்க நிஜமாலே. டிவைஸ் ரெக்கவர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க, ட்ரஸ்டட் பர்சன் போது அவங்களுக்கு டேரெக்டாக எஸ்எம்எஸ் போடுறதுலாம் எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் இது தெரிஞ்ச எப்பயோ அந்த ஃபோன் இது இல்லை. இதில் நிறைய இப்போ வந்து நான் ரெசரெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன்டா. பண்ணிட்டேன்னு வையன் மேசிவ் ஆகிடும் டிவைஸ். ட்விட்டரில் போட்டு க்யூட்டாக இருக்கான்ல இங்கே பாரு. விண்டோஸை விட ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காரு. அதான் இது என்ன மேட்டர்னா இப்போ யாராவது டெவலப்பர் இருந்தீங்கன்னா இருக்காங்க. ரஷ்யாவில் இருக்காங்க. அவங்க இன்னும் உட்காந்து இது டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதான் உட்காந்துட்டு இப்போ அதுக்கான இந்த ரெபாசிட்டரிஸ் எல்லாம் வந்து ஜிட்டப்லாம் வச்சிருக்காங்க. நான் எப்படி இதெல்லாம் வந்து இன்னும் ரெடி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்கனா இருக்கு. ஆமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்கனா இருக்காங்க அங்க. என்ன படம்? இது மாநாடு. எஸ் வீட்டில் போட்டிருந்தீங்களே குட்டியாக இருக்கு நான் பார்க்குறதுக்கு. அந்த இந்த ரெசல்யூஷன் இருக்குது 16:9 அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்குது பெசல்ஸில். இது 16:9 தான். என்ன ஹைலைட்னா அந்த டைமுக்கு இது வந்து 480x854 கொஞ்சம் பெரிய ரெசல்யூஷனாக பார்த்தாங்க அன்னைக்கு. எஸ்ஜே சூர்யாவே அந்த படத்தை இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல. அதுதான் வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு மேசிவாக இருக்குல்ல. இதில் இன்னொன்று தெரியுமா இங்கே ப்ளே ஆகுதா? ஓ மை காட் இந்த மாதிரி சாட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்டா. ஆண்ட்ராய்டில் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்பேன். அப்போலாம் ஐஓஎஸை மதிக்க கூட மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப அது ஏர்லி ஸ்டேஜ் மாதிரி. ஐஓஎஸ்க்கு போட்டு கலாய்ப்போம். தம்பி இது பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருப்போம். பயங்கரமா இருக்கு. ஆமாம் இதுலேயே ஷார்ட்கட் கஸ்டமைசேஷன்லாம் கூட பண்ணலாம். அப்புறம் இதில் இருந்து மெசேஜ் வந்தது இந்த மாதிரி பிஎஸ்என்எல்லேருந்து. டிஎன்டி ஆப்பு அந்த மாதிரி. இப்போ நான் ஷார்ட்கட்ஸ் பண்ணால் இங்கே வந்து இப்படி ஹோல்ட் பண்ணால் போதும். இந்த ஷார்ட்கட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து கூகுள் கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு இருந்தான். ஆண்ட்ராய்டு 9ல மட்டும் இதை வச்சுட்டு இருந்தான் கொஞ்ச நாளைக்கு. இல்லை இது ஆக்சுவலாக வந்து கஸ்டமைஸ்டாக நீ நிறைய இந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம்னா மாற்றிக்கலாம்டா. தேவைன்னா இப்போ இந்த ஆப் மாற்ற முடியும். அதுக்கும் எல்லாத்துக்குமே பேச்சஸ் இருக்குன்றேன். இது லினக்ஸ்னால உனக்கு நிறைய பேச்சஸ் உண்டு. இப்போ நான் இன்டர்நெட் ஆன் பண்ணேன்னா இதில் பிஎஸ்என்எல் இருக்கிறது 3G காட்டும். அதுவே ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம். எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ 3G ஐக்கான் பார்க்குறீங்க ஊருக்குள்ளார. அந்த H ப்ளஸ் புரியுது. இப்போ வரட்டும் பிஎஸ்என்எல் நெட் கனெக்ட். மேலே ஃபஸ்ட்டு 2.5G வருது பாரு. ஓகே ஏன் 2.5G வருதுன்னா நான் வந்து ஜிஎஸ்எம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே போய் மொபைல் நெட்வொர்க் போனேன்னா இதில் நம்ம பார்க்கலாம். இங்கே டியூவல் மோடு ஆட்டோமேட்டிக்கு ஷோ செல் இன்ஃபோ. இப்போ நான் இந்த இடத்துல 3G ஃபோர்ஸ் பண்ணேன். நெட்வொர்க் போயிட்டு வரும். N9 பக்கத்தில் 3.5. ஓ அது இதுவா எப்படி இருக்கு பாருடா. இந்த ஐகான்ஸ்லாம் பார்க்க எப்படி இருக்கு அதுக்கு சொல்கிறேன். சென்ட்ராஸை கையிலே பிடிக்காங்க. நிஜமாக நல்லா இருக்கு. ப்ரீமியமாக இருக்குது. ஓகேயா இதுதான் சொன்னேன். ஆக்சுவலாக அவங்க வந்து நிறையா இப்போது ஆப்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. மீ ஷாப்ன்றது தான் மீகோ இந்த ஓஎஸ். ஸோ மீ ஷாப் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு ஆமாடா சாட் ஜிபிடி இன்னொரு ஆப் போயிட்டு தான் இருக்கு. ஒன்று இல்லை விரி போறீங்க. ஆனால் நீ கேட்டல அந்த இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அது ரொம்ப அநியாயத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் இதை தாண்டி இன்னும் கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ வந்து மாநாடு ப்ளே ஆகிட்டு இருக்கிறனால இது வருது. இப்போ நான் மாநாடுக்கு பதில் இப்போ இந்த பில்போர்டு எனேபிள் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் வந்து இந்த சித்தால உள்ள சாங் ப்ளே பண்ணுறேன்னு சரியா. அது ப்ளே ஆகிட்டு இருக்கிறனால இப்போ நான் ஸ்க்ரீன் லாக் பண்ணேன்னா சித்தாவோட தான் இங்கே வரும். சந்தோஷ் நாராயணன் உனக்கு தான்
இது என்ன இப்படி கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் அப்பயே இதில் நான் இப்போ ஹர்மட்டான் வால்பேப்பர் வச்சேன். இதுலேயே இன்னும் வேற லெவல் மேசிவான வால்பேப்பர்ஸ்லாம் வச்சிருப்பேன். லவ் அட் த ஃபர்ஸ்ட் சைட்டு அந்த மாதிரி. சோனிக்கு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமாம், அதான் இந்த மாதிரி விவிடானது வச்சோன்னா செம்மையாக இருக்கும்டா. பழைய ஆக்ட்ரஸ் வால்பேப்பர்லாம் இருக்கும். இங்கே பேர் தெரியுதா நம்மளால ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்காருன்னு தெரியுதா? இங்கே பேர் இந்த பிளாக்குக்கு அதுக்கும் செம்மையாக இருக்கும். எவனாவது இப்போ கமெண்ட்ல வால்பேப்பர் லிங்க்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, வால்பேப்பர் நிஜமா சொல்கிறேன், லைஃப் இஸ் ஆசம். அப்போ நிஜமா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது இந்த வால்பேப்பர்ஸ்லாம் கூட. இதெல்லாம் வந்து செம்மையாக ட்ரிகர் பண்ணும் எமோஷன்ஸ். மீகோ தான் இதோட ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமு. இது வந்து பிட்வீன் இதெல்லாம் பாரு, அந்த ஸ்பைடர்மேன் போங்க. இதெல்லாம் என்னன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி பேட்டரி பர்சன்டேஜ், வெதரு, இதெல்லாம் அப்போ அந்த டைமில் என்னெல்லாம் பண்ணி வச்சிருப்பேன் பாரு மேலே இந்த டேட்டா. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஷாமிலெல்லாம் பண்ணிட்டு இருப்போம், ரெட்மிலலாம் டேட்டா ரேட் ஸ்பீடு. ஆமாம், நீ என்ன ஸ்பைடர்மேன் தானே கேட்ட? எனக்கு அனுப்பிவிடுங்க, வேற லெவலில் இருக்கு, செம்மையாக இருக்கு. ஆனால் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குன்னு பார்க்குறேன் நான். பரவாயில்ல அனுப்பிவிடுங்க. இதில் வால்பேப்பர்ஸ்லாம் இதில் நிறைய அந்த மாதிரி வச்சிருப்பேன் விவிடா. என்ன பண்ண போகிறேன், இதை போயிட்டு அந்த ஏஐல போயிட்டு இங்கே பேர் 4K புஷ் பண்ணுறோம். வாவ், ஃபர்ரு ஹல்கே. இது பேர் அதாவது நான் தான் சொல்கிறேன்ல, பயங்கரமாக இருக்குங்க. லைக் அந்த கலர்ஸ் ரொம்ப பிச்சுடான வால்பேப்பர்ஸ்லாம் வச்சா பயங்கரமாக இருக்கும் போல. இதெல்லாம் பார்த்தா அரண்டுருவாங்கடா. இங்கே பேர் என்னென்னா டாக்ல எடிட் பண்ணுறதா? இங்கே வந்து ஸ்கைப்பு, ஜிடாக்கு, ஃபேஸ்புக் இருக்குது. நான் இன்டர்நெட்டில் கனெக்டடாக இருக்கும்போது நான் இப்போ ஜிடாக்கை டேப் பண்ணேன்னா ஜிடாக்கில் மட்டும் நான் ஆன்லைன் ஆகிடுவேன். ஓ, ஃபேஸ்புக்கை டேப் பண்ணேன்னா ஃபேஸ்புக்கில் மெசஞ்சர் உண்டு இல்லையா, அதனால் ஃபேஸ்புக்கில் மட்டும் நான் ஆன்லைன் ஆகிடுவேன். இவன் என்ன பெருசாக பண்ணியிருந்தானா, இப்போ எஸ்எம்எஸ் உள்ள போகிறேன்னு வையன், இந்த எஸ்எம்எஸ் ஆப்புக்குள்ளே நான் என்னெல்லாம் வைக்க முடியும் அப்படின்னா இங்கே பேர் சைடில் பேர் இங்கே வந்து நான் யார் கூடனாலும் இதில் ஃபேஸ்புக் கான்டாக்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஃபேஸ்புக் கான்டாக்ட்லேருந்து எல்லாம் இருக்கிறனால டேரெக்டாக இங்கே தான் நான் ஃபேஸ்புக் ஜிடாக் சேட் போயிடலாம். இதுலேயே வந்துடும். அதுவும் எல்லாத்தையும் சிங்க் பண்ண மாதிரி. இதை தாங்க இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து கதறிட்டு இருக்கான், எடுத்துட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து ஒரே ஆப்புக்குள்ளேயே எனக்கு எல்லாமே வந்துடும், எல்லா ஆப்ஸும் வந்துடும், எல்லாமே ஆல் இன் ஒன் மாதிரி, எல்லாத்தையும் ஒரே இதுல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து அப்பயே எதுக்கு இவனுங்களெல்லாம் அழிச்சு விட்டீங்க? அது மக்களை தான் நீ கேட்கணும். எனக்குலாம் வந்து ரத்த கண்ணீர் தான் வரும். எனக்கே காண்டாகுதுங்க நிறைய. இதில் நான் சாம்பிள்ஸ், பழைய சாம்பிள்ஸ்லாம் கூட இருக்குடா, நிறைய சாம்பிள் நம்ம எடுத்ததெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல். இதெல்லாம் பாரு தாரு. இந்த வால்பேப்பர்லாம் எங்கேருந்து எடுத்தேன்? எல்லாம் இந்த அமோலட் பேனலுக்கு நல்லா இருக்கு மீன் எடுத்து வைக்கிறதுடா. விண்டோஸ் கிளாசிக். இந்த டிஸ்பிளேக்கு எப்படி இருக்கு பாத்தியா? இந்த டிஸ்பிளேலயும் கலர் பயங்கரமா இருக்கும். வெயிட் பண்ணு, அதையும் காட்டுறேன். வைப்ரண்டா, சாச்சுரேட்டடா நல்லா இருக்கு. போனை பத்தி பேச ஆரம்பிச்சா மணிக்கணக்கா பேசலாம். டிவைஸ்ல வந்து டிஸ்பிளேல வந்து இங்க வரிசையா பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொஃபைல் விவிட்ல இருக்கு. நான் சப்டியூட் வச்சேன்னு வச்சேன், அப்படியே படுத்துரும். மேல இருக்க ப்ளூவே பாரு, அந்த டாகல்ல இருக்க ப்ளூ மின்ட் கலருக்கு மாறிடுச்சு. அப்படியே நார்மல்னா ஓரளவுக்கு நார்மலா இருக்கும்டா, நார்மல் ப்ளூ தெரியுது. இது சப்டியூட் வச்சேன்னு வையேன். சரியா? இப்போ நான் இங்க போறேன், ஐகான்ஸே மாறிடுச்சே. இங்க நான் போனேன்னா கிரே ஸ்கேல் ஆன மாதிரி இருக்கான் டிஸ்ப்ளே. ஆமா, நம்ம இப்போ அந்த தோர் பாத்தியே என்னையா பண்ணி வச்சிருக்கேன். சோ யார் யாருக்கு எப்படி ஐகான்ஸே அப்படியே மாறிடுச்சு பாருங்க. கலர்ஸ்ல அந்த நாம ஆயிடுச்சு. விவிடஸ்ட்னா தரமா இருக்கான். எப்படி எங்க அதான் சிவா இருக்கா? நான் அப்புறம் இப்போ சும்மா கேம்ஸ்லாம் போட்டு விளாண்டுட்டு இருந்தேன்டா. இந்த பர்ன் த சிட்டின்றதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். அப்போ பழைய கேமு. இது வந்து பார்க்க சாமுராய் 2 தெரியும். இது ஆனால் கேமே எப்படிப்பட்ட கேமுன்னு பார்த்தோன்னா ஆங்கிரி பேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் இவன். இங்கே பாரு, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ராம் மேனேஜ்மெண்ட்டை காட்டுறா ராமா. நான் பிளானே பண்ணலடா, என் ஸ்கிரிப்டிலே இல்லை சார் இது. சரியா? இங்கே இருக்கு இந்த மாதிரி பர்ன் த சிட்டி. என்ன பண்ணிருக்கேன்? அதான் காண்டாகுதுன்னா ஊரே அழிக்க வேண்டியதான். இல்லை எனக்கு புரியல. ஸ்ட்ரெஸ் பஸ்டரா? ஆமாம், இங்கே ஒரு ஃப்ளைட்டு. அதான் ஆங்கிரி பேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், ஆங்கிரி பேர்ட்ஸ் அந்த இதை வச்சு விடுவோம், அந்த அம்பு வச்சு விடுவோம். ஆமாம், இது வந்து சும்மா சவுண்டு நல்லா இருக்கு. எப்படி இப்போ இங்கே இருக்குல்ல, இப்படி தள்ளி விட்டோன்னா அது பட்டு கிடக்கும். அடுத்த கேம் போயிடலாம். ஃப்ராகர் ஞாபகம் இருக்கா? அதாவதுங்க ஃப்ராகரு மினி மிலிட்ரி மாதிரி தானே.
ஃப்ராகர் வந்து எப்படின்னா இப்போ நம்ம பர்ன் தி சிட்டி பார்த்தோம்ல ஆமா அதே மாதிரி ஒரு கேம் தான் இந்த ஃப்ராகரும். ஓகே ஃப்ராகரில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா உனக்கு வந்து லோடாரானா இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுடா. இதெல்லாம் விளையாடும் போது ப்ரெஷராக ஃபீல் ஆகாது. ஒரு இடத்துல எங்கேயாவது இருக்கும் அப்படிங்கும்போது கம்ப்ளீட் பண்ணுன்ற இது இருக்காது. ப்ரெஷர்லாம் இருக்குது, ஜாலியாக விளையாடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்வைப் ஏன் டிசேபிள் பண்ணுதுன்னா நான் கேமே ஸ்வைப் கேமு. அப்போ நான் தெரியாமல் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிட்டேன்னா அதுக்கு தெரியுதா? இது எப்படின்னா இவங்கெல்லாம் வந்து திருடருங்கடா, எத்தனை லெவல் ஆடி வச்சுருக்கேன் எல்லாம் ஜாலியாக. இதெல்லாம் ஃபுல்லே முன்னே முடிச்சிட்டேன். இப்போ இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சேன். மனுஷன் ப்ரைமில் இருந்துட்டு இப்போ இங்கே பேர் சும்மா லெவல் 1 காட்டுறேன். இங்கே இருக்கான்ல, இது நிறைய பேர் ஆண்ட்ராய்டில் அப்போ வந்து கேலக்ஸி ஒய்லாம் ஞாபகம் இருக்கு. நீ குழந்தை அப்போ கேலக்ஸி ஒயில் விளையாடுவாங்க. குட்டி கொஞ்சம் இருக்கும் போது இதில் வந்து ஸ்பீடு அதை எவ்வளோ தூரம் நான் எரியணுன்றதுக்கு. இப்போ நான் வேகமாக இருந்தேன்னா ஸ்க்ரீன் விட்டு வெளில போயிடும். ஓகேயா? இதுவே வந்து பேஸ் குறைச்சேன்னா முடிக்கிற மாதிரி பண்ணணும். அவன் பக்கத்தில் போய் விழுந்ததுன்னா போதும், இல்லாட்டி அவன் மண்டையில் விழுந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும். இந்த கிடைக்குதுல இதான் கேம். ஓகே புரியுது. அப்போ நீ எங்கெங்கெல்லாம் ஒளிச்சு வைக்கிறியோ அங்கே இதெல்லாம் மாடர்னா ஸ்டிக்கி டப்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஹியூமன்ஸே ஸ்டிக் மாதிரி இருப்பானுங்க, ஏரோ விட்டு கரெக்டாக இது பண்ணணும், முடிச்சு விடுவாங்க. இதில் என்னன்னா மொத்த கேமுக்கும் 5 தடவை சொல்யூஷன் பார்க்கலாம். ஓ ஓகே. இந்த லெவல்ல நான் முடிக்க முடியலனா அவனே மிஸ்டரி இத அன்லாக் பண்ற மாதிரி. ஆமா சோ இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தையாவே மாறிட்டாருங்க அவரு. ஏன் நல்லா இருக்கா இல்லையா? 19 20 வயசு வாலிபனா மாறிட்டாரு. ஏன்டா ஸ்வைப் இங்க போமா பாஸ் மெனு போய் எக்ஸிட் கொடுக்கணும். அந்த பொறுமைலாம் இருக்கு. இப்பலாம் நம்ம என்ன பண்றோம், லேப்டாப்ல ஆல்ட் F4 கொடுத்தா கேம் விட்டு எல்லாம் வந்துடலாம். பேக் ஆனா இவன் ஸ்வைப் கேமுக்கு இப்படி ஸ்வைப்பை டிசேபிள் பண்ணது செம்மையான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஓஎஸ்ஏ ஸ்வைப் தாங்க. மேலே காட்டுது பாருங்க, ஸ்வைப் டிசேபிள். இப்போ எனேபிள்டுன்னு வந்தது. ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். கேம்குள்ள அதாவது நேவிகேஷன் பட்டனே கிடையாது. ஆமா, நோ நேவிகேஷன் பட்டன்ஸ். நாங்கலாம் இப்போ நேவிகேஷன் பட்டனே டிசேபிள் பண்ண ட்ரை பண்றோம். இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். NFSலாம் ஞாபகம் இருக்குல, ஷிஃப்ட். NFS தெரியும். நீட் ஃபார் ஷீட்ஸ், அப்புறம் நம்ம ஆங்கிரி பேர்ட்ஸ் கிளாசிக். அதெல்லாம் நல்லா. இன்னும் கூட இந்த கேம்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. நானும் தனியா ஒரு குரூப் மேனேஜ் பண்றேன் இதுக்குன்னு. எல்லாம் ரெட்ரோ ஃபைல்ஸ் எல்லாம் நான் பேக்கப் எடுத்துட்டு இருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் இதெல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு. ஃபியூச்சர்ல நான் அதை எல்லாத்தையும் பிட்காயின்ல நிஃப்டி மாதிரி எதுலயாவது போட்டு வித்துற போறேன் மக்களே. இது வந்து N8ல ப்ரீ இன்ஸ்டால்டா வரும் அந்த கேமு. ஓகே. N9ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். OV ஸ்டோர்ல இருக்கும். OV ஸ்டோர், OV மியூசிக், OV ஸ்டோர். ஓடு சவுண்டு தான் இதுக்கெல்லாம் அந்த டைமுக்கு. ஆக்சலரோமீட்டர் தானே. ஓ அதுவே ஆட்டோ பிரேக்லாம் போட்டுக்கும். இதனால சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. இல்லடா, இவ்வளோ பழைய கேமும் நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை தருது பத்தியா? இது வந்து ஆட்டோ நமக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுனால ஆட்டோ டிரைவ் மோட்ல எல்லாம் இருக்கு. நான் தான் இப்ப திருப்புறது மட்டும் தான். நான் ஆக்ஸலரேட்டர் பிரேக் அந்த கிரீன் மேல நான் போகும்போது அதுவே அந்த ரெட் வரும்போது அதுவே பிரேக் போடுது பாரு. இங்க பாரு ஸ்லோ பண்ணிக்குது. கிரீன்ல போக ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகுது. ஆமா, அது வந்து என்ன சொல்லுது, அது லேன் டிசிப்ளின் காட்டுது. இந்த இடத்துல இந்த ரேஸ்ல இந்த ஸ்பீட்ல போகும்போது இந்த இடத்துல கரெக்டா போனீங்கன்னா நல்ல ஸ்பீடு போலாம். அடடே சரியா? ஜாலியா இருக்காது. இப்போ இதுல ஹைலைட் என்னன்னா இதுதான், எல்லாமே வெளியில வெயிட்டிஸ்ல இருக்கும். ஆமா, இது எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கும். இப்போ இங்க போனா இது வெயிட்டிங்ல இருக்கும். அது கரெக்டா வந்துடுறது. நடந்து எத்தனை ஜிபி ரேம்? 1 GB. 1 GB வரையும் இருக்கு. நான் MBன்னு நினைச்சேன், பரவாயில்ல. ஆமா, அதனால இதெல்லாம் வந்து சூப்பர் ஃபீல். எனக்கு இந்த 3.5G தான் வந்து இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. ஏன்னா BSNL க்ளோஸ் பண்றேன், ஷட் டவுன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வோடாஃபோன்ல இருக்கு, இதுலயும் இருக்கு. ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்றாங்க. BSNL பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான், பண்றோம் தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி இருக்கு பாத்தியாடா? எனக்கு வந்து இதனாலேயே தான் நான் வந்து ஏர்டெல் இதெல்லாம் யூஸ் பண்ண காரணமே அதான். எனக்கு 2G வேணும், அதனால தான் மெயினாக நான் யூஸ் பண்றேன். என்ன பிரச்சனைனா அது இனிமேல் கிடையாது. இனிமே கிடையாதுங்கறியா? போக இன்னும் ஸ்டார்லிங்க்லாம் வந்தா மறந்துட வேண்டியது. அப்படிலாம் கிடையாதுடா, எப்பயுமே பழச மறந்துட்டோன்னு வை. ஏதாவது அப்படி சொல்லணும். இல்ல இக்கட்டான நிலைமை வந்ததுன்னு வையேன். அப்போ எல்லாமே சுனாமி வந்தா, ஒரு இடத்துல சுனாமி வரும்போது BSNL தானே காப்பாத்துச்சு எல்லாரையும். இப்போ நான் டியூவல் மோட்ல இருந்து GSM போறேன், திருப்பி 2G. அந்த 2.5G 2G போகும்போது
எனக்கு இன்னொன்று என்னன்னா அந்த ஐகான் வந்து ப்ளூவா இல்லாம கிரீன் ஒயிட்டா இருக்குல்ல, அது காரணம் என்னன்னா இப்போ நான் இன்டர்நெட் கன்சியூம் பண்ணா அது ப்ளூவா மாறும். ஓ ஓகே புரியுது. இன்டர்நெட் கன்சியூம் பண்ணா ப்ளூவா மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 3G திரும்ப கொடுப்போம், 3.5G போதா. இப்போ நான் வந்து கீழே போனால் ப்ரௌசர் இருக்கும், கேலண்டர் ஆப்லாம் வேறு. ஆமாம் கேலண்டர் ஆப்லாம் பயங்கரமாக இருக்கும். கேலண்டர் எனக்கு என்னமோ சாம்சங் இப்போ சாம்சங் அப்படி சொல்ல வரல, சாம்சங் கிட்ட எப்படி எல்லாத்துக்குமே ஆப் அவனோட ஓன் ஆப் இருக்குது அந்த மாதிரி. இப்போது கிளாக் ஆப் பாரு, அதுவும் நல்லாயிருக்கும், கிளாசிக்காக இருக்குங்க. அலாம் இதில் நான் அலாம் செட் பண்ணணும். 3D அந்த 2D வந்து 3D ட்ரை பண்ண பட்டன்ஸ், அலாம் செட் பண்ணுறது ஹாப்டிக் இருக்கும் பின்னாடி, ஜாலியாக இருக்காரு. சரியா? இல்லை அதெல்லாம் நிஜமாக செமையாக இருந்தது அதெல்லாம். இப்போ நான் அப்படியே இங்கே போயிட்டு எவ்வளோ நைட்டாக வந்து நம்ம கராஜ் இது பண்ண போகிறோம், ஆட்டோ போட வரப்போகிறோம். நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு யாராக வேணா இருக்கலாம், நீ தான் அது நானாக கூட இருக்கலாம். ஃபயர் பாக்ஸ் போடுங்க கோகுல, கோகுல் நல்லா யோசிச்சு பாருங்க. 3G ஸ்பீடில் வருது, 3G ஸ்பீடு கடைசியாக எப்போ அதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெப்பேஜ் டெஸ்க்டாப் மோடு ப்ளூவா மாறுறான். போடு ஏங்க செம்மையா இருக்கு. என்ன இனுங்க இல்லை எப்படி இருக்கு பத்தியா மொத்தம்? எனக்கு பொறாமையாக தான் இருக்கு. சரி விடு மக்களே. எனக்கு வந்து நான் வந்து இந்த ஜென்ரேஷன் தான் நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு வந்து ஒரு கிரேசினஸ். இப்போ இவர் காலத்து பாட்டு, இவர் வந்து இந்த பாட்டு படம்லாம் சஜஸ்ட் பண்ணுவார்ல, அது ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குங்க. அதில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து சில டைம் காண்டாகும், சரி நம்ம ஏன் இந்த ஜென்ரேஷனில் பிறந்தோம். தப்பாக சொல்ல, எனக்கு தோணும் அப்போ இருந்துதான் என்னால். இப்போ இவர் பாருங்க, அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு, இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. லக்கி தானே. எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கும், எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறமும் நீ இருப்பல, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போவே எனக்கு பிடிக்கல, போர் அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அதெல்லாம் எந்த லட்சணம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தா லைட்டாக காண்டாகும். இந்த மில்லினியர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தா மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. சரிண்ணே, சரி நைட்டு ஃபோனை எங்கே ஓப்பன் பண்ண சொல்லிட்டு போ, ஜாக்கி அந்த சைடு கட்டி போட்டுருந்தேன், நான் பார்த்துக்கிறேன். வந்து இந்த ஃபோன் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால என் கூடயே தான் இருக்கு. எப்போ எடுத்து ஓப்பன் பண்ண சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குல்லடா. யாராவது ஏதாவது வந்தாங்கன்னா, பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? பிரச்சனையே நீ தான், நான் தான் வருவேன். ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் உட்காந்தீங்க, நான் உட்கார இடத்துல உட்காந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதான் தோணும். அந்த மாதிரி ஃபோன் ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. ஏன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 3D அப்படியே இதெல்லாம் பார்த்து ரொம்ப அனிமேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இது பொறுமையாக வரும். அந்த அனிமேஷனை பொறுமையாக தான் வெளில போவோம், லோட் ஆகுது பொறுமையாக தான் லோட் ஆகும். அது நமக்கு புதுசாக ஃபீல் ஆகுது. இதெல்லாமே எனக்கு ஃபன்னாக இரிட்டேட் ஆகலை, புதுசாக ஃபீல் ஆகுது எனக்கு. இதெல்லாமே இப்போ அதுக்கு இன்டர்நெட் வேணுமாமா, ஏன்னா அந்த ஆப் இங்கே இருக்கிறதுனால. அங்கே பாருங்க, அந்த ப்ளூ கலரை பாருங்க மேலே. போயிட்டான். நான் தான் இங்கே ஆஃப் பண்ணிட்டேன். போச்சு, வந்துட்டு போகிறான். நான் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன்ல. இல்லை இதில் என்ன ஹைலைட்னா, வெதர் ஆப் இருக்குல்லடா. ஆமாம், அனிமேஷன் தானே. 2Gல நான் டிக்டோ ஆன்ல தானே இருந்தேன். இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு என்னன்னா இந்த அப்பியரன்ஸ், ஆமாம் அப்பியரன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குல்லடா. அப்பியரன்ஸ் போனால் எங்கெங்கே இருக்கணும்னு நான் வந்து எந்த மாதிரி ஐகான் வேணும் எல்லாமே நான் டிசைட் பண்ணலாம். இப்போலாம் எங்கே வெதர் ஆப்பில் இது மாதிரி கஸ்டமைசேஷன் இருக்கு. முதல்ல ஏதோ ஒரு ஆப் ட்ரை பண்ணியிருக்கு ஆன்லைன் வரதுக்கு, ஆனால் ஆன்லைன்லாம் வர முடியாது, சர்வீஸ்லாம் செத்து போச்சு. ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஜிடாக் எப்படி உயிரோடு இருக்கும் இன்னும், அதெல்லாம் ஆன்லைன் வர ட்ரை பண்ணோம். ஜிடாக், ஃபேஸ்புக் சேட்லாம். நானே ஜிமீட்டை திருப்பி கொண்டு வாங்க, ஜி ப்ளஸ் திரும்பி கொண்டு வாங்கன்றேன். இப்போது லாக் ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னு நினச்சா லாக் ஸ்க்ரீனுக்கு எனேபிள் பண்ணலாம். அப்புறம் இது வந்து என்ன மாதிரியான ஐகான் வேணும். ஸோ இத்தனை ஐகான்ஸ் இருக்கும். இது நம்ம எங்கே பார்க்கலாம்னா, இப்போது இங்கே பார்த்தோன்னா மேலே இருக்கா. ஆமாம், இந்த ஐகான் நமக்கு ஏரியாவே க்ளௌடியாகவே இருக்குடா. மாறிச்சுன்னா சன்லாம் அழகாக தெரியும்டா. இப்போ நான் அந்த இது கொடுக்குறேன், டேங்கோன்னு கொடுக்குறேன். வேறு பார்த்தீங்களா, ஹே கார்ட்டூன் க்ளவுட். சரியா, மேக்ஸிமம் கார்ட்டூன் க்ளவுட் மாதிரி தான் அந்த யூஏ இருக்கும். யூஏ அப்படி தானே இருக்காது. இப்போ வேறு ஏதாவது கொடுக்கணும்னா இது கொடுக்குமா, கிளான்ஸ். இதெல்லாம் சப்பா மேட்ரு தானே, சின்ன விஷயம். ஆனால் இதுனா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு வருது இல்லை. சன்னியாக இருந்தால் அதான் நமக்கு க்ளௌடியாக இருக்குல்ல, சன்னியாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல ஐகான்ஸ். ஆமாம், சன்னியாக இருந்தால் செம்ம அழகாக இருக்கும். ஃபுல்லாக க்ளௌடாக இருந்து நம்மளை காலி பண்ணுது. அது வைங்க, பிகினிங் கீழே லாஸ்ட்டு அவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானே பார்க்க. ஏய் சுட்டி டிவியோட ஐகானுங்க, அந்த சூரியன் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணும்போது ஒரு க்ளவுட் இருக்குமே அது.
இவ்வளவு ஏன் இதில் நான் இன்னொரு முக்கியமாக ஒன்று காட்டணும்னு நினச்சேன். பேட்டரி சார்ஜ் ஏறதுக்கு 3 மணி நேரம் கிட்ட ஆகும்டா. 2.75 வாட் அப்படி தான் ஏறும்னு வச்சுக்க. டிவைஸில் போயிட்டு பேட்டரியில் போய் இப்பயும் கூட அந்த பேட்டரியோட ஹெல்த்தெல்லாம் பார்க்கலாம். 72% இருக்குது. 4 hours கால் பேசலாம். 1 day ஸ்டாண்ட் பை வரும். பேட்டரி கண்டிஷன் குட்டில் இருக்குது. இதில் நான் வந்து சார்ஜ் போட்டேன்னா அப்படி பொறுமையாக சார்ஜ் ஏறும். மணி கணக்காக ஏறுவான். ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல, அந்த காலத்து ஆளுங்களை பார்த்தா நம்ம பொறாமப்படணும். நியாயப்படி இவங்கெல்லாம் பார்த்தா கொல்லணும்னு தோணுனா கூட தப்பு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து பாருங்க, அந்த ஜென்ரேஷனையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஜென்ரேஷனையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் நம்மள யோசிச்சு பாருங்க, இப்போவே நம்ம என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, ஜென்சி அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. தெரியும் இந்த ஃபீச்சர் இருக்குது நிறைய பேருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன். ஆமாம். வாட்? எக்ஸ்கியூஸ் மீ. இது நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ எனேபிள் பண்ணிட்டேன்னா டேரெக்டாக ஃபோன் வழியாக நான் ஃபோன் பேசுகிறேன்ல, அப்போ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் மினிமைஸ் ஆகிடும். நல்லா ட்ரெயினில் இருக்கும்போதெல்லாம் ஃபோன் பேசுவேன் நான். சரி, நான் எதுவும் பேசலைண்ணா, அமைதியாகவே இருக்கேன். இங்கே பார்த்தனா போட்டிருக்கோம் கால் எப்படி என்ன ஏதுன்றதுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ஐ அழுத்தணும்னு வையன். ஓ, எப்படி வச்சு பேச நாய்ஸ் என்விரான்மெண்ட் யுவர் ஃபோன் ஃபில்டர்ஸ் அவுட். ஸோ இப்படி பேசுங்க, பொசிஷனையும் சொல்லிடுது. பேசுனீங்கன்னா உங்களோட வோக்கல்ஸ் மட்டும் நல்லா பூஸ்டடாக இருக்கும். ஓகே, ஐம் க்ரைங் இந்த கார்னர். எனக்கு என்ன இந்த ஒரு டிவைஸே இப்படி இருக்கே, இன்னும் இங்கே பல டிவைஸ் இருக்குது. காட்டுவோம் நம்ம அநேகமா இங்க ஒரு திருட்டு நடக்கும்போது அது என்ன வேணா நடக்கலாம். பேட்டரிலாம் எங்க வச்சிருக்கேன், இதுக்கு எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லு. நான் பத்திரமா பார்த்துப்பேன், யாரும் எடுத்துடக்கூடாது. இப்போ பாருங்க, வீடியோ பார்க்குறவங்க யாரும் வந்து எடுத்துடக்கூடாதுல்ல. அவங்க வந்து எடுத்துக்கூடாது. காணாம போச்சுன்னா நீங்க தான் பிளேம், நான் கிடையாது. என்ன சொல்றீங்க? சரி, ரைட்டு, ஓகே. அதான் பழைய டிவைசஸ்லாம் பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட எல்லாம் காட்டலாம்னு பார்த்தேன். ஆமா ஆமா, சரி, என்ன பத்திரமா வச்சுக்கோ. யாரும் எடுக்காம எதுக்கு உனக்கு அந்த கஷ்டம்? சின்ன புள்ள உன்னை ஏமாத்திடுவாங்க. என்னதானே நான் பத்திரமா நான் உனக்காக வீட்டு லாக்கர்ல போட்டு கேட்டிங்களா சேஃபா வைக்கிற. சார்ஜர் எங்க இருக்கு? சார்ஜர் வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான். சரி, ஓகே. எனக்கு இல்லடா, எனக்கு வந்து நிஜமா அப்போ டிசைன் வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, லூமியா இருக்குல்ல, லூமியா அங்க கிடக்கும் பாரு, 800 அந்த கலர் தானே. இல்ல லூமியா 800 வந்து நேத்து ஆக்சுவலா இங்க எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. அதனால எல்லாத்தையும் நகர்த்தி வச்சிருக்கேன். இங்க பாரு ஒன்ல. இது வந்து இதுவே ஒரு மாதிரி ஃபீல்ரா. நான் ஃபர்ஸ்ட் ஏன் எனக்கு வந்து இந்த ஃபோன்லாம் பார்க்கும்போது ஏன் எமோஷனலா இருக்கும்னா, சரி ரொம்ப பில்டப் கொடுக்காத பொறு, இந்த சைட்ல இருந்து இப்படி ஒரு லீக்ஸ் வந்ததுடா. அப்போ 2010ல ஒரு லீக் வந்தது. வெப்ல தானே இப்பலாம் பார்த்துட்டு இருப்போம். லீக் வந்ததுன்னா இந்த சைடு மட்டும் காட்டுற மாதிரி ஒரு லீக். இவ்வளவு தின்னான ஒரு ஃபோனு பிளஸ் 3.5 ஜாக் பாருங்க, அந்த திக்னஸை காட்டுறதுக்காக. சரியா, இந்த கரண்ட் டிவைஸ்ல ஒளிச்சு வைப்போம். சரியா, இந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. ப்ளஸ் இது என்னடா இது அப்படின்னு தான் நமக்கு தோணும். இதெல்லாம் பார்த்தது இல்லை. ஸோ பார்த்தா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எஸ்டி கார்டெலாம் கிடையாது. சார்ஜிங் போட்டால் கவர் பண்ணி வச்சிருக்கான். சார்ஜிங் போட்டுக்கு ஒரு கவரு. ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னா, நான் இது வந்து ஒரு ஸ்லைடிங் மெக்கானிசமு. இதை நான் பிடிச்சி இப்போ இப்படி இழுத்தேன்னு இப்படி தள்ளினேன்னா எஜெக்ட் ஆகும் சிம் கார்டு. கேமராலலாம் அந்த மெமரி கார்டு எப்படி போட்டு திருப்பி இப்படி ப்ரொஜெக்ட் மேலே வருவானே, அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ கால்ஸ் எஸ். சரி, போலாமா? வீடியோ முடிஞ்சுச்சு. இனிமேல் நீங்க அவ்வளவுதான். நான் இப்போ ஆக்சுவலா ஒரு செல்லர் பார்த்துருக்கேன்டா. ஆனா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அவர்கிட்ட எப்படி கிடைக்கும் என்ன எதுன்னு தெரியல. நல்ல கண்டிஷன்ல கிடைச்சா என்ன நான் ஆக்சுவலா பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி இது அது பேர் N5 தானே, அது N95. N95. ஓகே, சோ ரைட். சோ இதோட நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். பாத்துறீங்க சிவரணி. நரேஷ் பத்மநாபன். நீங்க என்ன பாப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பை. பயங்கரமா இருக்கு.